ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா அந்த வெங்காயா கிட்ட பேசிட்டு திரும்பி பார்ப்பாங்க. அந்த இடத்துக்கு மைத்லியும் வருவாங்க. யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு மைத்லி வந்துட்டு, நீ உங்கள் வீட்டில் பேசியிருந்தா நான் கேட்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் ஒரு பிரச்சனையே வராது, நான் பார்த்துக்கிறேன்னா நீ சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் பேசுகிறத நீ ஒட்டி கேட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு மைத்லி வந்துட்டு, நான் எதுக்கு ஒட்டி கேட்க போகிறேன், நீ எங்கள் வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்க, சரி உனக்கு வேலைலாம் கிடையாதா, அங்கேருந்து வேலையும் பார்க்க மாட்டியா, அதான் பார்க்க வந்தல, அவங்கள பார்த்து முடிச்சிட்டல, நீ கிளம்பி போக வேண்டியது தானே அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு ஓவராக பேசிட்டு போகிறல உனக்கு இருக்குடி அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, அபிராமி தீபா ரெண்டு பேருமே கோவிலுக்கு போவாங்க. அவங்க ஐயர்கிட்ட, எனக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தப்போ என்னோட மருமக அவள் தாலியை கழட்டி என் காலடியில் வச்சுட்டா, நாளைக்கு அந்த தாலியை வந்து அவள் கழுத்தில் போடுறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த தாலியை சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், இதை பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. அது கேட்ட ஐயரும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாலியை கொண்டு போயிட்டு அம்மனோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேருமே ஒரு ஜோஷியரை போய் பார்ப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா தீபா கார்த்திக் ரெண்டு பேரோட ஜாதகத்தை வாங்கி சோழியெல்லாம் உருட்டி பார்த்துட்டு முகம் ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்த்து தர்மலிங்கம், என்னாச்சு, ஏன் உங்களோட முகமே ஒரு மாதிரி இருக்கே, எங்களுக்கு பயமா இருக்கு, நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஜோஷியர் வந்துட்டு, நான் சொல்கிறேன்னு வந்துட்டு நீங்கள் பதட்டப்படாதீங்க, இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனால் உங்கள் பொண்ணு கழுத்தில் திரும்பவும் தாலி ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட தர்மலிங்கம், என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்க மாமியார் நல்லாகணுன்றதுக்காக தானே அவள் தாலியை கழட்டி வச்சாலே, அவள் எல்லாருக்குமே நல்லது தான் நினச்சிட்ருக்கா, அவளுக்கு போய் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஜோஷியர், எதுக்கு நீங்கள் வந்து பதட்டப்பட்டுருக்கீங்க, அவங்க ஏற்கனவே அந்த வீட்டு மருமக தானே, ஒரு தடவை கழட்டின தாலி திரும்பவும் ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் என்ன பண்ண முடியும், இது கடவுளோட கட்டளை, என் கையில் எதுவுமே இல்லை, நானே எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஜானகி, சரி இதுக்கு பரிகாரம் எதனா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பரிகாரம் எதனா இருந்தால் நானே சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்வாங்க. அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஜோஷியர், சரி நாளைக்கு 9:10 நல்ல நேரம், நீங்கள் கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணுங்கள், அது நடக்குதா இல்லையான்றது அப்புறம் நமக்கு தெரிஞ்சிட போகுது, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அப்படின்வாங்க. என்னன்னு தர்மலிங்கம் கேட்கும்போது, இந்த கல்யாணத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது நடக்கலைன்னா என்கிட்ட நீங்கள் திரும்ப வருவீங்களா, அப்போ நான் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே அபிராமி சாமிக்கிட்ட வேண்டிப்பாங்க, நான் நல்லாகணுன்றதுக்காக என்னோட மருமக அவள் தாலியை கழட்டி வச்சுட்டா, அதை நாளைக்கு நல்லபடியாக அவள் கழுத்தில் ஏறணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு. தீபாவும் சாமிக்கிட்ட, எங்கள் அத்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எவ்வளோ பேர் வந்து நான் தாலியை கழட்டினது தப்புன்னு சொல்லியுமே நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினச்சிட்ருக்கேன், அதுவும் இல்லாமல் எனக்கு முதல்ல கழுத்தில் தாலி ஏறும்போது முக்காடு போட்டுட்டு தான் வந்து இந்த கல்யாணமே நடந்தது, அதனால யாருமே என் கல்யாணத்தை ஒழுங்காக பார்க்கவே இல்லை, எனக்கும் இதில் திருப்தி இல்லை, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஜானகி பார்த்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரி இருக்கும். தர்மலிங்கம் வந்து, எதுக்காக முகத்தை இந்த மாதிரி வச்சுருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஜானகி, இல்லைங்க நாளைக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, அதை நினைக்கும்போது கவலையாக இருக்குது அப்படின்னாங்க. அதான் அந்த ஜோஷியர் சொல்லியிருக்காருல, நம்ம பண்ணுறத பண்ணலாம், முகத்தை இந்த மாதிரி வச்சுக்காத, அவங்களுக்கு டவுட் வரும், வா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இங்கே அபிராமி தீபா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வருவாங்க. மீனாட்சி வந்துட்டு, என்னத்தை சாமிக்கிட்ட எல்லாமே வேண்டிட்டு வந்துட்டீங்களா, நல்லபடியாக பூஜை நடந்ததா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சு தீபா, என்ன பண்ணுறேன், இந்த தாலியை கொண்டு போயிட்டு பத்திரமா எடுத்து வை, நாளைக்கு இதை நம்ம கல்யாணத்தில் கொண்டு வந்து கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொண்டு போயிட்டு லாக்கரில் வச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னமோ இவளுக்கு முதல் முறை இப்போ தான் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஓவர் சீனால இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, என்னாச்சு, நீங்கள் போனீங்களே ஜோஷியரை பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் சொன்னாரா அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு காலையில் 9:10 சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அபிராமி, மீனாட்சி பார்த்தியா, ஐயருக்கு வந்து சொல்லிவிடு, தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு அருண் ஆனந்த் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் முகம் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, எதனா பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அபிராமி. அதுக்கு தர்மலிங்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் மாமியாராக இல்லாமல் தீபாவுக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதை தான் ஆச்சரியமாக அவள் பார்த்துட்ருக்கா. அதை கேட்ட அபிராமி, தீபா எனக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா, அவளுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்வாங்க. தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தூரமாக போய் நின்றுட்டுருப்பாங்க. ஜானகி கிட்டே, எதுக்காக முகத்தை இந்த மாதிரி வச்சிருக்க பார், அவங்களுக்கு டவுட்
டவுட் வந்துடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஜானகி, பாருங்க கல்யாணம் நடக்காதுன்னு அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, அதை நினைக்கும்போது கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட தர்மலிங்கம், அதான் நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம்ல, அதுவும் இல்லாமல் தீபா என்ன முதல் முறையாக கல்யாணம் ஆக போகுது, ஏற்கனவே நடந்த கல்யாணம் தானே, என்ன நடக்குது பார்க்கலாம், நீ இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அபிராமி தீபா 2 பேருமே புடவை எடுக்கிறதுக்காக போவாங்க. தீபா கிட்ட உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா, இல்லை அத்தை நீங்களே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீ சொன்ன கேட்க மாட்டேல்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அபிராமியும் தீபாவுக்கு புடவை செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் நடக்கும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.